சென்னை தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தேங்கிய தண்ணீர் மோட்டார் பம்புகள் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மோட்டார் பம்புகள் மூலம் எவ்வளவு நேரமாக இந்த நீரை அகற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரம் என்ன? முழுவதுமே மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் உடனடியாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ராட்சச பம்புகள் மூலமாக இந்த மழைநீர் என்பது அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. மற்ற இடங்களை பொறுத்தவரை பெரிதளவில் மழைநீர் தேங்கவில்லை. ஆகவே மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் மட்டும் ராட்சச பம்புகள் மூலமாக உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளும், மேலும் தேங்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கு ராட்சச பம்புகளை கொண்டு சென்று அங்கும் உடனடியாக அகற்றக்கூடிய பணிகளையுமே அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொறுத்தவரை அங்கங்கு போட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் எங்கு மழைநீர் தேங்குமோ அங்கு போட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும் வெள்ளப்பெருக்கத்தால் உடனடியான மீட்பு பணிகள் மேற்கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் அடையாளம் காணப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் கொண்டு வரப்பட்ட அந்த ராட்சச பம்புகள் மற்றும் டிராக்டர் மூலமாக இருக்கக்கூடிய பம்புகள் மூலமாக அந்த மழைநீர் என்பது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலையில் மிதமான மழை பெய்திருந்தாலும் தற்போது தொடர்ந்து விட்டு கனமழையும் பல்வேறு இடங்களில் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாகவே இந்த அளவிற்கான பாதிப்பு என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போலதான் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை பசுமை வழி சாலையில் ஒரு மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததன் காரணமாக 2 கார்கள் மீது அந்த மரம் சாய்ந்ததன் காரணமாக போக்குவரத்து என்பது இந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.